சந்தித்துக் கொண்டார்கள். சைவர் திருநீர் நிறைய பூசிக்கொண்டு போகிறார். வைணவர் 12 நாமம் போட்டுக்கொண்டு வருகிறார். 2 பேரும் சந்தித்தார்கள். வைணவர் சைவரை பார்த்தார், சைவர் வைணவரை பார்த்தார். சைவர் வைணவரை பார்த்து சொன்னார், நீங்கள் மிக கொடுத்து வைத்தவர்கள். வைணவர் ஏன் என்று கேட்டார். உங்கள் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் தருவதற்கு பெரியவாச்சான் பிள்ளை என்று ஒரு புண்ணியவான் தோன்றினார். அதனாலே 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு அற்புதமான வியாக்கியானம் ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து வாய்த்தது. நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். எங்கள் தேவாரம் திருவாசகத்துக்கு அப்படி ஒரு ஆள் கிடைக்கவில்லை. சைவ பெருமகனார் சொன்னார். இப்போ வைஷ்ணவர் சைவரை பார்த்தார். அதெல்லாம் இல்ல, நீங்க தான் எங்களை விட கொடுத்து வைத்தவர்கள். யாரை பார்த்து? சைவரை பார்த்து. சைவர் எதனாலன்னு கேட்டார். 63 அடியார்கள் பெருமையை பாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சேக்கிழார் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு யாரும் கிடைக்கலையே ஐயா. 63 9 72 அடியார்கள், தொகையடியார்கள் 9 63 தனி அடியார்கள். இந்த 72 பேரையும் வாயார பாடுவதற்கு தூக்குசி திரு தொண்ட தொகை விரிவாக்கினார் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாய் பதி குன்றைவாள் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம். உங்களுக்கு ஒருத்தர் அப்படி கிடைச்சாரு, எங்களுக்கு கிடைக்கலையே என்னாரா. 2 பேர் சந்திப்பு. சேக்கிழார் பெரிய புராணம் பாடினார். எல்லா நூலுக்கும் புராணம்னு பேரு, அதுக்கு மட்டும் பெரிய புராணம்னு பேரு. அடியார்கள் பெருமை சிறப்பானவையினாலே அதுக்கு பெரிய புராணம் என்று பெயர் வைத்தார்கள். சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணம் பாடுறதுக்கு அடிப்படை போட்டு கொடுத்தது யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருத்தொண்ட தொகை பாடினார். இன்றைய பேச்சாதான். திருத்தொண்ட தொகை என்று 60 அடியார்கள் வரலாற்றை பட்டியலிட்டார். அவரை சேர்த்து 61, அவங்க அப்பா அம்மாவை சேர்த்த 63, மொத்தம் 63. திருத்தொண்ட தொகையிலே 60 அடியார்களை குறிப்பிட்டு அடியேன் என்கிறார். தனி அடியார்கள், தொகையடியார்கள் தனியா ஒரு 9. இவர்களை எல்லாம் பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதை வைத்துக் கொண்டு பின்னாலே திருத்தொண்ட திருவந்தாதி பாடினார் நம்பியாண்டார் நம்பிகள். 11ஆம் திருமுறை. அது 7ஆம் திருமுறை, இது 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை சேக்கிழார் அற்புதமாக 4286 பாட்டு கொட்டிவிட்டார். உலகலாம்னு ஆரம்பிச்சு உலகலாம்னு 14 இடத்துல சொல்லி முடிக்கிற பொழுது உலகலாம் என்று சொல்லி, இந்த நூல் தமிழனுக்கு மட்டும் உரியதல்ல, இந்த நூல் இந்தியனுக்கு மட்டும் உரியதல்ல, அப்பாலும் அடிச்சார்ந்த பெருமக்களுக்கு உரியது, இது உலகுக்கெல்லாம் உரியது என்று நிலைநாட்டினார் சேக்கிழார். இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தவர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதனால சேக்கிழார் ஒரு பாட்டு பாடுறார். அதிலிருந்து தான் நான் பேச்ச தொடங்குறேன். சுந்தரமூர்த்தியை வணங்குகிறேன்னு சொன்னா அது எல்லாரும் சொல்றது. சேக்கிழார் என்ன சொன்னார்? சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நினைப்பதற்கு கடவுள் ஒரு பிறவியை கொடுத்திருக்கான் பாருங்க, இந்த பிறப்பை வணங்குவாம். பிறப்பை வணங்குவாம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசம் அலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். இந்த ஜென்ம எடுக்கல் என்ன பெரிய புராணம் படிச்சிருப்போமா? ஒரு நாயா பிறந்திருந்தாலோ புழுவாய் பிறந்திருந்தாலோ பெரிய புராணம் படிச்சிருக்க மாட்டான். மனுஷனா பிறந்தே பல பேர் படிக்கல, அப்புறம் எப்படி அங்கெல்லாம் படிச்சிருக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. வாசம் அலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி ஒரு செவிவழி செய்தி உண்டு. அது பெரிய புராணத்தில் கிடையாது. ஏன்னா படித்தவங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க, அதுக்காக சொல்றேன். இந்த நாட்டு மக்கள் ஒரு செவிவழி கதையை உண்டாக்கினார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமியை பற்றி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு நண்பர், அவருக்கு சேரமான் பெருமாள் நாயனார்னு பேரு. சேர நாட்டு மகாராஜா. யாரு என்ன சொன்னாலும் அவருக்கு தெரியும், எது என்ன சொன்னாலும் அவருக்கு தெரியும். களறிற்று அறிவார்னு பேரு. ஊர்ல உள்ள பூச்சி, புழு, விலங்குகள், எரும மாடு எது என்ன பேசினாலும் அவருக்கு தெரியும். ராஜாவாகிற பொழுது அதை கேட்டு பெற்றுக்கொண்டார். உயிர்கள் எல்லாம் எதை பேசுகின்றனவோ அதை கேட்கக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கொடுத்தால்தான் எல்லா உயிரும் இன்புற்று வாழுமாறு நான் அரசாட்சி செய்ய முடியும்.
அதனால அவருக்கு களரிற்று அறிவார்னு பேரு. சேரமான் பெருமாள் நாயனார் அவர் நம்ம சுந்தரமூர்த்திக்கு நண்பர். எப்படிங்கிற வரலாறுலாம் பின்னால சொல்றேன். நண்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் மனைவி பரவநாச்சியார் உள்ளே சமையல் பண்ணி கொண்டிருக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் உள்ள போறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரொம்ப விருப்பமானது தூதுவளைன்னு ஒரு கீரை. 3 கீரைகளுக்கு ஞான பச்சிலைகள்னு பேர். முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணி, தூதுவளை. கரிசலாங்கண்ணிங்கிறது தண்ணி, தூதுவளைங்கிறது நெருப்பு, முசுமுசுக்கைங்கிறது காற்று. உடம்புல வியாதிக்கு என்ன காரணம்? மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3. காற்று தப்பா போனாலும் ஆபத்து, வெப்பம் தப்பா போனாலும் ஆபத்து, தண்ணி அதிகமா போனாலும் ஆபத்து. இந்த 3ஐயும் மாற்றக்கூடிய ஞான பச்சிலைகள் 3. கரிசலாங்கண்ணி தண்ணி, தூதுவளை நெருப்பு, முசுமுசுக்கை காற்று. கரிசலாங்கண்ணியை வச்சு நல்ல தைலம் தயார் பண்ணி தலைக்கு தேய்ச்சோம்னா 100 வயசு வரைக்கும் அரிசியில கல்லு பிறக்கிற அளவுக்கு கண்ணு தெரியும். கல்லீரல் நல்லா வேலை பார்க்கும். மஞ்சக்காமால கிட்டவே வராது கரிசலாங்கண்ணி. எப்படிங்கிறீங்களா? நான் ரொம்ப நாளா தேய்ச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப விருப்பமானது அது. உடம்பு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் கரிசலாங்கண்ணி. 2வது தூதுவளை, வெப்பமானது. க்ஷயரோகம் உள்ளவங்க சாப்பிட்டா போயிடும் க்ஷயரோகம். தூதுவளை கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும், ரசம் வச்சு சாப்பிட்றது உண்டு. முசுமுசுக்கை அதை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா காத்தோட காத்தா போயிடும், நம்ம கற்பூரம் போற மாதிரி, அது காற்று. இந்த 3 ஞான பச்சிலைன்னு வள்ளற் பெருமான் எழுதினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தூதுவளை சாப்பிடுவார். தூதுவளை முள்ளா இருக்கும். வீட்டுக்காரம்மா சமையல் பண்றாங்க, சுந்தரமூர்த்தி சுவாமி அங்க போய் உட்கார்ந்து இருக்கார். தூதுவளைய கீரையை எடுத்து ஆஞ்சு கொடுக்கிறார். இப்ப என்ன தெரியுது? வீட்டுக்காரம்மா சமைக்கிற போது வீட்டுக்காரையா உதவி பண்ணணும்னு தெரியுது. தெரிஞ்சுங்க. போய் அப்படியே எடுத்து ஒன்னா ஆஞ்சுக்கிட்டு இருக்கார். சேரமான் பெருமாள் நாயனார் வந்துட்டார். ரொம்ப தாய்மார்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல. சேரமான் பெருமாள் நாயனார் வந்துட்டார். வந்தா எங்க வரலாம்? சில நண்பர்களை வாசப்படியோடு அனுப்பணும், உள்ள விடப்படாது, விட்டா போச்சு. சில பேர் அலுவலக அறையோடு அனுப்பணும், சில பேரைத்தான் அடுப்படை வரைக்கும் உள்ள கூட்டி போகலாம். சேரமான் பெருமாள் நாயனார் சிவபக்தர். அவர் பூஜை பண்ணுவாராம். பூஜை எப்ப முடியும் தெரியுமா? நமக்கெல்லாம் சட்னி வாசம் அடிச்சா பூஜை முடிஞ்சு போயிடும். சட்னி வாசம் அடிச்சிருச்சு, ஆபீஸ் போகணும், அவ்வளவுதான், மணியை வேகமா அடிச்சிருவோம் இல்ல. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பாத சிலம்பொலி கேட்டாதான் பூஜை முடியுமா? எப்படி பாருங்க. ஒரு நாள் பாத சிலம்பொலி ரொம்ப தாமதித்தது. சிவபெருமானே ஏன் தாமதம்னு கேட்டாராம். சுந்தரன் பாடினான், கேட்டுக்கொண்டிருந்தேன், தாமதித்ததுனாரா சிவபெருமான். அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா, நான் பார்க்கணும்னாரா. அப்புறம்தான் சுந்தரருக்கு சேரமான் பெருமாளுக்கு நட்பு உண்டாயிற்று. சிவபெருமானுக்கு நண்பர் சுந்தரர், சுந்தரருக்கு நண்பர் சேரமான் பெருமாள். இப்ப சேரமான் பெருமாள் வர்றார். வீட்டுக்குள்ள வரலாமா? நல்லா வரலாம். அடுப்படி வரைக்கும் வரலாமா? தாராளமா வரலாம். மன்னருங்கிறத தூக்கி ஒரு ஓரத்துல வைங்க. சிவனடியார், சிவனடியார் வீட்டுக்குள்ள எங்க வரலாம்? எங்க வேணாலும் வரலாம். உள்ள வந்துட்டார். இந்த அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல சாமி உட்கார்ந்து ஆஞ்சிட்டு இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமி. இவர் வந்தார், 2 பேரையும் ஒரு கும்பிடு போட்டார், உட்கார்ந்தார். சும்மா இருக்க முடியுமா? அவர் பார்த்த வேலையை இவரும் பார்க்க தொடங்கி கொஞ்சம் கீரையை எடுத்து தன் பக்கத்தில் வச்சு, முள்ளு கையில குத்தக்கூடாது இல்ல, மகாராஜா இதெல்லாம் பழக்கம் இல்லை, எடுத்து மெதுவா ஆஞ்சிட்டு இருக்கார். 1/2 மணி நேரம் ஆச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீரையை ஆஞ்சிட்டு எந்திரிச்சிட்டார். சேரமான் பெருமானும் ஓரளவுக்கு ஆஞ்சி முடிச்சிட்டார். அந்த அம்மா வேகமா வந்தாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆஞ்ச கீரையை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு போய் வில்வமரத்தடியில போட்டாங்க. சேரமான் பெருமாள் ஆஞ்சாரு பாருங்க கீரை, அதை எடுத்து அடுப்புல கழுவி சமையலுக்கு போட்டாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. அதென்ன சாமி ஆஞ்ச கீரையை கொண்ட வில்வமரத்தடியில போட்டீங்க, நான் ஆஞ்ச கீரையை சமையலுக்கு போட்டிருக்கிறீங்க ஏம்மான்னு கேட்டாங்க. பரவநாச்சியாருடைய பேரறிவு பாருங்க. பரவநாச்சியார் என்ன சொன்னாங்க? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கீரையை ஆயிர பொழுது என்ன சொல்லிக்கிட்டு ஆஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருந்தாரு. என்ன முணுமுணுத்தாரு? மற்ற பற்றனக்கின்றே நின்று பாதமே மனம் பாவித்தேன்.
பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கீரையை ஆஞ்ச பொழுது நமசிவாய மந்திரம் சொல்லி ஆஞ்சார். எப்போ நமசிவாய மந்திரம் சொல்லி ஆஞ்சாச்சோ அந்த கீரை சிவார்ப்பணமாகிவிட்டது. சிவார்ப்பணமான கீரையை திரும்ப பக்குவப்படுத்துறேன்னு அடுப்புல போட்டா தப்பு இல்லையா? அதுவே பக்குவப்படுத்தக்கூடியது, எல்லாரையும் பக்குவப்படுத்தக்கூடியது. அது அடுப்புல போடலாமா? சிவனுக்கு உரியது எங்க போகணும்? சண்டீசருக்கு போகணும், இல்லைன்னா வில்ல மரத்துக்கு போகணும். அதான் அதை கொண்டே வில்ல மரத்துல போட்டேன். நீங்க கீரையை ஆஞ்ச பொழுது என்ன நினைச்சீங்க? சேரமான் பெருமாள் சொன்னார், முள்ளு கையில குத்தக்கூடாதுன்னு நினைச்சேன், அதான் பக்குவமாகிறதுக்கு அடுப்புல போட்டிருக்கேன். ஒரு செவிவழி செய்திங்க, பெரிய புராணத்தில் இல்லை. நான் முதல்ல மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு எவ்வளவு ஆசை! பெரிய புராணத்தில் நிறைய செய்திகள் வெளியில இருக்கு. இந்த மாதிரி புதுவையில் ஒரு வயசான ஆட்சி, அந்த ஆட்சி இந்த கதையை எனக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு 82 வயசு. அப்பவே அவங்களுக்கு இந்த அந்த காலத்தில் யாரும் சொல்லியிருக்காங்க, நான் விடக்கூடாதுன்னு இதை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன அது பெரிய புராணத்தில் இல்லை என்றாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பால் இந்த மக்களுக்கு எவ்வளவு ஒரு பிரியம், பரவநாச்சியார் பால் எவ்வளவு பிரியம். 2 பேரும் நடத்தின இல்லறம் இருக்கே, அற்புதமான இல்லறம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணமா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப கொஞ்சம் வேகமா போயிடுவோம். ஒரு சின்ன ஒரு முன்னுரை கொடுக்கிறேன். திருஞான சம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்து விட்டார். சமணம் பெரும்பகுதி ஒளிந்து விட்டது. திருநாவுக்கரசு பெருமான் அதே காலத்தில் வாழ்ந்தார். ஞானம் பக்தி தொண்டு தழைத்தது. நிறைய கோயில்கள் கட்டப்பட்டன. மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்தி சைவத்துக்கு மாறினார். குகை கோயில்கள் கட்டப்பட்டன. அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றினார். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருமானும் தோன்றிய பின்னால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் பண்றதுக்கு என்ன அவசியம்? இதான் இந்த பேச்சு. இந்த பேச்சாதான் என்ன அவசியம்? 4 காரணம். சிவபெருமான் 4 காரணங்களுக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இங்கே அனுப்பிச்சு வச்சார். முதல் காரணம், நம்மை எல்லோரும் பாடிவிட்டார்கள். சிவபெருமான நிறைய பாடிவிட்டார்கள். சம்பந்த சுவாமியும் பாடினார், அப்பர் சுவாமியும் பாடினார், நிறைய பாடிவிட்டார்கள். நாம் இந்த அடியார்களை பாட வேண்டும். அடியார்களை நான் பாட வேண்டும், சிவபெருமான் நினைக்கிறார். 2வது, எல்லாரும் தமிழால நிறைய பாட வேண்டும் என்று இதுவரைக்கும் சிந்தனை ரொம்ப பரவல. நான் கேட்டு தமிழால ஒருத்தர்கிட்ட பாட்டு வாங்கணும், என்ன தமிழால பாடுன்னு நான் கேட்கணும். அப்பத்தான் அந்த தமிழ் பெருமை எல்லாருக்கும் தெரியும். கோயிலுக்கு போன அர்ச்சனைனா என்ன, அர்ச்சகர் செய்யட்டு, நான் எதையாவது ஊர்க்கதை பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம வாயினால நல்ல தமிழ் பாட்டு சொல்லணும். அர்ச்சனை என்பது பாட்டுத்தான் என்பதை உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். 2வது. 3வது ரொம்ப முக்கியம். எல்லாம் பெருமாள் கோயிலில் போய் கும்பிடுறாங்க. ஏண்டான்னு கேட்டா பெருமாள் சௌபாக்கியங்களை கொடுப்பார், கல்யாணம் பண்ணி வைப்பார், பணங்காசு கொடுப்பார், சண்டவம் இருந்தா தீர்த்து வைப்பார், போகமூர்த்தி அப்படிங்கிறமா இல்லையா? சிவபெருமான் அதையே செய்வார்னு காமிக்கணும். உனக்கு பணம் வேணுமா? சிவபெருமான் தரமாட்டாருங்க, அவர் விபூதி தான் கொடுப்பாரு. ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான், சுடுகாட்டுல ஆடுற சாமி விபூதியை தவிர வேற என்ன தருவாரு அப்படின்னு ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு சிவபெருமான் கொடுப்பார். பொன்னும் கொடுப்பார், மெய்ப்பொருளும் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொன்னும் மெய்ப்பொருளும்னா என்னங்க அர்த்தம்? அந்த பாட்டுக்கு 2 பேர் வர்றாங்க. 2 பேரை பார்த்த உடனே குட் மார்னிங், ஒரு 10 பேர் வர்றாங்க. இப்படி வச்சுங்க, 10 பேரை பார்த்துட்டு குட் மார்னிங் ஜென்டில்மென். ஓரத்தில் ஒருத்தர் குட் மார்னிங் ராமசாமி. அப்ப என்ன அர்த்தம்? ராமசாமி ஜென்டில்மேன் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, 10 பேரை குட் மார்னிங் ஜென்டில்மேன் இவரால சேரணும் இல்ல. எப்ப இவரை தனியா பிரிச்சு குட் மார்னிங் ராமசாமின்னு சொன்னீங்களோ அப்ப ராமசாமி இஸ் நாட் ஏ ஜென்டில்மேன், அப்படித்தானே அர்த்தம்? பொன்னும் மெய்ப்பொருளும்னா என்ன அர்த்தம்? மெய்ப்பொருள் கொடுப்பான், பொன்னும் கொடுப்பான்னா பொன் பொய்ப்பொருள்னு அர்த்தம். பொய்ப்பொருளான பொன் உலகத்துக்கு தேவை, மெய்ப்பொருளான சிவபெருமானுடைய ஞானம் அவனை அடைய தேவை. 2ம் கொடுப்பான் எம்பெருமான். சிவபெருமான் ஞானத்தையும் கொடுப்பார், போகத்தையும் கொடுப்பார். வீட்டுல பொண்டாட்டியோட சண்டையா தூது போவார். எந்த கடவுள் சார் மற்ற மதங்கள்ல தூது போயிருக்கான்? தூது போவார்.
அவ்வளவு எளிமையானவர் சிவபெருமான். இதை நிலைநாட்ட வேண்டும். ரொம்ப முக்கியமானது இதுதான். சிவபெருமானுடைய எளிமை வெளிப்பட வேண்டும். அடியார்களை பாடுவது ஒன்று, எளிமை வெளிப்பட வேண்டும் என்பது 2, அர்ச்சனை பாட்டேயாகும் என்று நிரூபிப்பது 3. இந்த 3 ரொம்ப முக்கியமான காரணங்கள். இதுக்காக அவதாரம் பண்ணணும்னு நினைச்சா சிவபெருமானுக்கு அவதாரம் கிடையாது. அவர் பிறவாயாக்கை பெரியோர். அவர் என்ன செய்வார்? பார்க்கிறார், ஒரு கண்ணாடி இருந்தது. கண்ணாடிக்கு முன்னால போய் சிவபெருமான் நிற்கிறார். நம்ம தான் கண்ணாடிக்கு முன்னால நிற்போம். எனக்கு வேண்டிய ஒருத்தருக்கு 2 முடிதான் இருக்கு. கண்ணாடிக்கு முன்னால்னா அதை இப்படி இழுத்து விட்டுக்கிறார். என்னத்தை இழுத்தாலும் பாதி சுத்தமா இருக்க போகுது. இது என்னத்துக்கு? ஆனாலும் ஒரு ஆசை. ஒரு கண்ணாடியை பாருங்க, நம்ம சும்மா நிற்போமா? நான் கூட அப்படி இப்படி நிற்கிடுவேன். இயல்பு தானே. கண்ணாடிக்கு முன்னாலே சிவபெருமான் நிற்கிறார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ராமாயணத்துக்கு என்ன காரணங்கிறீங்க? கண்ணாடி. தசரதன் கண்ணாடியில முகத்தை பார்த்தானா, நர தெரிஞ்சிருச்சான் காதோரத்தில். 60,000 வருஷம் அரசாட்சி பண்ணதுக்கு அப்புறம் நர வந்திருக்கு அவனுக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு 15 வயசுல வந்துருது. 60,000 வருஷம் அரசாட்சி பண்ணதுக்கு அப்புறம் நரமுடி காதோரத்தில் தெரிஞ்சிடான். ஏண்டா காதோரத்தில் தெரியுதுன்னா சிவபெருமான் நோட்டீஸ் விடுறாரு. டேய், இனிமேலாவது உனக்காக வாழ கற்றுக்கொள். இறைவன் திருவடியை சிந்தனை செய். சாக்கிரதை. நரை வந்தா திரை வரும், மூப்பு வரும், சாவு வரும். சாக்கிரதை. நம்மால் என்ன பண்றான்? அதை கேட்காம அவருக்கு பதில் நோட்டீஸ் விடுறான். டை அடிச்சுக்கிறான். அதான பதில் நோட்டீஸ். நோட்டீஸ் விட்டா கேட்கணுமா இல்லையா? சிவபெருமான்ட்டு நர தெரிஞ்சுதான் தசரத ராஜாவுக்கு எனக்கு நர வந்துடுச்சு. அப்ப என் புள்ள ராமனை அரசாட்சி பண்ண ஆக்கணும்னு நினைச்சார். ராமாயணம் ஆரம்பிச்சிருச்சு. கண்ணாடியிலே சிவபெருமான் தன்னை பார்த்து கொண்டார். அவர் ஏன் பார்க்கணும்? இந்த 3 காரணத்துக்காக பார்த்து கொண்டார். அழகான திருத்தோற்றம். செந்தாமரை காடனைய மேனிங்கிறாரு பாருங்க மாணிக்கவாசக சுவாமி. செந்தாமரை காடு மாதிரி இருக்கா சிவபெருமானுடைய திருமேனி. மெய்யலாம் வெண்ணீரு சன்னித்த மேனியன், பொன்னார் மேனியன், பல பல பலன் தெரியுது. கூப்பிட்டாரா, எதிர்த்தாப்பில் அங்கிருந்து ஒரு தோற்றம் வந்துருச்சு. சுந்தரா வான்னாரா. சுந்தரன்னா அழகானவன் அர்த்தம். அவர் தான் சுந்தரன். கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டாரா. இந்தா எல்லாருக்கும் திருநீர் கொடு, பொறுப்பை ஏற்றுக்கோ. திருநீர் கொடுக்கிற வேலை நம்ம சுந்தரருக்கு. விஷம் வந்தது, ஆலகால விஷம் வந்தது. அமுதம் வேண்டுமென்று கடைந்தார்கள், நஞ்சு வந்தது. தேவாசுரர்கள் கடைந்த பொழுது நஞ்சு வந்தது. கடல்ல இருந்து நஞ்சு வந்தது. வாசுகி பாம்பு வேற நஞ்சை கக்கிற்று. எல்லாம் சேர்ந்து பெரிய விஷம், பயங்கரமான விஷம், அண்டங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய விஷம் வந்தது. தேவர்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். எங்கே ஓடி வரலாம்? யாருகிட்ட விஷம் வராதோ அவர்கிட்ட தானே ஓடி வரணும். யாரு காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவரோ அவர்கிட்டத்தானே ஓடி வரணும். ஒரே ஒருத்தர் தான் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர். காத்தல் கடவுளான திருமால் உள்பட எல்லாரும் சிவபெருமான்கிட்ட ஓடி வந்தாங்க. ஏன்? இவரு தான் அழியாத ஆளு. ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. காலில் விழுந்துட்டான். எல்லாம் விழுந்தாச்சு. சிவபெருமான் இப்ப காப்பாற்றணும். விஷம் பயங்கரமா வருது. சுந்தரான்னாரா. சுந்தரர் பார்த்தாரா, விஷத்தை எடுத்துக்கிட்டு வா. எல்லாரும் ஓடி வந்தபோது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓடினார், விஷத்தை திரட்டினார், நாவல் பழ மாதிரி ஆக்கி கொண்டாடிட்டார். எவ்வளவு ஆற்றல்! ஏன்? சிவபெருமான் இஸ் ஈக்வல் டு சுந்தரர். தப்பா எடுத்துக்கப்படாது. அங்கிருந்து வந்த கண்ணாடி தோற்றம் எடுத்தார். எடுத்து கொண்டாந்தாரா. சிவபெருமான் அதை வாங்கினார், வாயில போட்டார். முழுங்கணும், முழுங்கல, வாயில வச்சுட்டார், தொண்டையில. ஏன்? உலகம் உள்ளேயும் இருக்கு, அது அழியப்படாது. வெளியிலையும் இருக்கு, அது அழியக்கூடாது. நஞ்ச கழுத்துல நிறுத்தி விட்டார். நம்மளால முடியுமா? ஒரு முள்ளு மாட்டிக்கிட்டா தொண்டையில என்ன பாடுபட்டு போறோம்? ஏதாச்சும் மாட்டிக்கிட்டா கஷ்டப்படுறோம். ஒன்னா உள்ள போகணும், இல்லைன்னா வெளியில வரணும். தொண்டையில நிக்குது நஞ்சு. சிவப்பான திருமேனியில கருப்பான நஞ்சு ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்குமா இல்லையா? அழகா இருக்கு. அம்பாள் பக்கத்துல இருந்தாளா, கழுத்தை பிடிச்சாளா. தப்பு. கழுத்தை தொட்டா. பிடிச்சாள்னா நான் ஒத்துறேன். கழுத்தை தொட்டா நஞ்சு அமுதமாக்கி விட்டது. அது எப்படி அமுதமாகும்? நான் சொல்லல, அபிராமி அந்த அது பேசுது. அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்பிய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. அம்பாள் கைய வச்ச உடனே நஞ்சு அமுதமாகி விட்டது. நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் தம்பிரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீண்ட மாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே.
திருவாசகம் அச்சப்பத்து. நஞ்சமே அமுதமாக்கும் நம்பினான். அவ்வளவுதான். சிவபெருமானுக்கு முன்னாலே நஞ்ச கொடுத்தவருக்கு ஆலால சுந்தரர்னு பேர் வச்சாங்க. ஒரு நாள் அவர் பூ கொய்ய போகிறார், சிவபெருமானுக்கு மலர் கொய்ய போகிறார். ஒரு பூ எடுத்து சிவபெருமானுக்கு அன்போட போட்டா ஆயிரக்கணக்கான பூவா அது போய் சேரும். ஒரு பூ எடுத்தா போதும். புண்ணியம் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். எண்ணிலி மாந்தர்கள் இல்லை, எண்ணிலி பாவிகள். திருமந்திரம். எண்ணிலி பாவிகள் எம்மான் இறைவனை நன்ன அறியாமல் நழுவுகின்றானே. ரொம்ப பேர் நழுவி போறானே. ஒரு பூ போட்டா போதுமே. தாய்மான சுவாமி பார்த்தார், பூ கூட வேண்டாம், பூவை வாங்கி கொண்டே பொண்டாட்டிக்கு வை, தப்பே கிடையாது. பச்சிலை போடு, பகவானுக்கு போதும். பச்சிலை இடுவார் பக்கமே மருவும் பரமனேயும் பசுபதியே. பூ எடுக்கிறதுக்கு ஆலால சுந்தரர் போகிறார். பூவை அப்படி எடுக்கிற பொழுது நிமிர்ந்து பார்த்தார், 2 பெண்கள் அங்கே நிற்கிறார்கள். ஒருத்தி பேரு அனிந்திதை, ஒருத்தி பேரு கமலினி. 2 பெண்கள் பராசக்தியினுடைய சேடி பெண்கள். பார்த்தார், அண்ணலும் நோக்கினான், அவர்களும் நோக்கினார். ஏன் சார் இது நடக்குமா? கைலாசம், மலேசியா இல்ல, சிங்கப்பூர் இல்ல, இந்தியா இல்ல, காதலிக்கிறதுக்கு கைலாசம். காமனை எரித்த இடம், மன்மதன் சாம்பலா போன இடம், சிவபெருமான் யோகமூர்த்தியாய் இருக்கிற இடம். அங்க எப்படி சார் காதல் வரும்? அது எப்படி அந்த பொண்ணை பார்த்து ஆசைப்படுவாரு? அவர் ஆசைப்படல, இவர் ஆசைப்பட வச்சாரு. யாரு? நம்ம சிவபெருமான். அப்பத்தானே காரியம் நடக்கும். கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும்னா ஆசைப்படணும், பூமிக்கு வரணும்னா ஆசைப்படணும். ஆசைப்படலைன்னா பூமிக்கு வரவே வேண்டாம். பூமியில இருக்கிற பொழுது ஆசை விட்டு போனா அங்க போய் சென்றலாம். பரிநிர்வாணம் தினா அதெல்லாம் கிடைக்கும். ஆசைப்பட்டார், ஆனா மனசை உடனே திட்டு விட்டார். அதைத்தான் கண்ணதாசன் பாடுவார். போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. போன பக்கம் போக விடப்படாது. மனசு போகும், கெட்ட மனசு. ஒரு அடி அடிச்சு இழுத்து கொண்டாடணும். பூஜை பண்ற பொழுது 1000 சிந்தனை வருமா இல்லையா? வரும். ஒரு போடு போட்டு திருப்பி கொண்டாடணும். திரும்ப போகும், திரும்ப கொண்டாடணும். இந்த சண்டை தான் வாழ்க்கை முழுக்க. திருப்பிட்டாரு. வந்தார். ஏண்டா பாத்தியா? பார்த்தேன். ஆசைப்பட்டியா? பொய் சொல்ல முடியுமா? தாய் அறியாத சூழ் கிடையாது, பகவானுக்கு தெரியாத சிந்தனை கிடையாது. பொய் சொல்ல முடியாது. ஆமா ஆசைப்பட்டேன். பூமியில் போய் அவர்களோடு பிறந்து வாழ்ந்து விட்டு வா. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்து அறிந்து முடிப்பான் தன்னை. மீனாட்சி கோயில்ல மதுரையில போய் மீனாட்சிட்ட இன்னது வேணும்னு கேட்க வேண்டாம், நின்னா போதும் கொடுத்துருவா. இதெல்லாம் சத்தியமான அனுபவங்கள் அவளுக்கு. அது தாய். சிவபெருமான் பால்நனின் தூட்டும் தாயினும் சாலப்பறியக்கூடியவன். போ. நான் பூமிக்கு போனா ஏதாச்சும் கொஞ்ச காலம் வாழ்ந்து தப்பு தண்டா பண்ணிட்டா கவலைப்படாதே, நாம் தடுத்து ஆட்கொள்வோம். புறப்பட்டார். இங்க வந்தார், பிறந்தார். அவர் தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த முன் வரலாறு தெரியணும், அதுக்காகத்தான் சொல்லி வச்சேன். நான் பின்னால போறதுக்கு வசதி. சிவபெருமானை எப்படி அனுபவிக்கலாம்? சிவபெருமானை திட்டலாமா? நல்லா திட்டலாம். ஆனா ஒண்ணும், தமிழால திட்டணும். ஃபூல்னு திட்டப்படாது, முட்டாளே திட்டணும். தீஃப்னு திட்டப்படாது, உள்ளங்கவர் கல்வனுங்கணும். செம்மான் மகளை திருடும் திருடனுங்கணும். அது ஏன் சார் அப்படி? தமிழ்ல திட்டினா மட்டும் வசதியா? நான் என் சொந்த அனுபவம் ஒன்று சொல்றேன். கல்கத்தா தமிழ் சங்கத்துக்கு பேச போனேன் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால. நல்ல கூட்டம். ஒரு காளி கோயில் அங்க இருக்கு, சரியான காளி, கல்கத்தா காளி. இந்த நாக்கு இவ்வளவு பெருசா தொங்கும். உள்ள போய் கும்பிட்டோம்னா பையில என்ன இருந்தாலும் அங்க இருக்கவர் எடுத்துக்குவாரு. ஒரு அடி முதுகில் அடிப்பாரு பாருங்க, நமக்கு நாக்கு வெளியில வந்துடும், நம்ம பாவமெல்லாம் போயிருமா. அடி வாங்கினேன் அங்கே கல்கத்தா காளி கோயில். தமிழ் சங்கத்தில் 10 நாள் பேசினேன். அப்போ ஒரு நிகழ்ச்சி. ஒரு நாள் இந்த கோயில்ல கடுங்கூட்டம். உள்ள போக முடியல, நிக்கிறேன். அவ்வளவு கூட்டம் நிக்குது. கஷ்டப்பட்டுக்கிட்டு நிக்கிறேன். பூரா வங்காளத்து ஆட்கள். ஒரு போலீஸ்காரர் ஓடியாந்தார், ஏதோ பாதுகாப்புக்கார். ஓடியாந்தவர் பூட்ஸ் காலால என் காலில் நறுக்குன்னு மிதிச்சார். மிதினா சரியான மிதி. அவர் ஒரு 150 கிலோ, பூட்ஸ் ஒரு 300 கிலோ. அப்படி பூட்ஸுங்க போட்டு மிதிச்சாரு பாருங்க. என்னால தாங்க முடியல, நாசமா போகன்ட்டேன். ஆமா, வலி எனக்கு இல்ல தெரியும். நான் அப்ப என்ன பண்பாடா பார்க்க முடியும்? தாங்க முடியல, நாசமா போகன்ட்டேன். நின்னுட்டாரு. சார் நீங்க தமிழ்நாடான்னாரு.
ஆமா மதுரைன்னு. நீங்க? நான் திருமங்கலம். அப்படியா, எப்போ வந்தீங்க? இங்க வந்து 15 நாள் ஆச்சு, டியூட்டிக்கு வந்தேன். மதுரை எப்படி இருக்கு சார்? மழை பெய்தா? நல்லா இருக்கா? அவர் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு. நாசமா போகணும்னு நான் சொன்னது அவருக்கு மறந்து போச்சு. தமிழ் சேர்த்து போச்சு. செத்துருச்சா இல்லையா? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், கந்தர் அலங்காரம் சொல்லுது. மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். முத்தமிழால் திட்டினவனையும் வாழ வைப்பான். திட்டினவனை வாழ வச்சா வாழ்த்தினவனை எங்க கொண்டே வைப்பான்? எங்கேயோ கொண்டே வச்சிடும். கடவுளை திட்டலாமா? திட்டலாம் போ, அதுக்குத்தான் உனக்கு பிறவி கொடுக்கிறேன், போயிட்டு வா. அடியார்கள்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி ஆண்டவனை திட்டினாலும் பார்க்க முடியாது. எவ்வளவு திட்டு தெரியுமா? கடுமையா திட்டுவார். நம்ம வேகமா போறோம், வந்துட்டார். என்ன நெறி? தோழமை நெறி. இன்னைக்கு பேச வேண்டியது தோழமை தமிழ். தோழமை தமிழ். தோழன், நண்பன். சிவபெருமானுக்கு நண்பன். நண்பன்னா தெரியுமா? நட்பு எப்படி இருக்கணும்? வடமொழியில ஒரு சுலோகம் இருக்கு, கருத்தை மட்டும் சொல்றேன். நம்ம வீட்டில் பால் காய்ச்சுறாங்கல்ல, பாலில் தண்ணியை ஊற்றி காய்ச்சறது உங்க ஊர் பழக்கம், தண்ணியில் பால் ஊற்றி காய்ச்சறது எங்க ஊர் பழக்கம். ஏதோ ஒன்று, ஏதோ பால் நேரத்துக்கு இருந்தா சரிதானே. தண்ணியில் பால் ஊற்றி காய்ச்சறது பரவாயில்ல, காய்ச்சி அடுப்பில் வச்சுட்டோம். அடுப்பில் வைக்க என்ன ஆகுது? பால் பொங்கி மேலே வருது. நம்ம வீட்டு அம்மா என்ன பண்றாங்க? தண்ணியை தொளிக்கிறாங்க, பால் உள்ள போயிருதா இல்லையா? என்ன அர்த்தம்? பாலும் தண்ணீரும் நண்பர்கள். தண்ணீருக்கு பால் தன்னுடைய நிறத்தை கொடுத்தது, தன் சுவையை கொடுத்தது, இனிமே பாலுங்கிற பேரை கொடுத்தது. இது வரைக்கும் தண்ணி ஊத்திட்டா பால் கொடுத்துச்சா இல்லையா? ஒரு பால்காரன் பால் வித்து 1000 ரூபாய் கொண்டாந்தான். பாதிக்கு பாதி தண்ணி ஊற்றிருக்கான். பால் வித்து பணம் கொண்டாந்தான். நடுவில் காத்துல வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளத்தில் பை நனைஞ்சு போச்சு. வெளியே வந்து பார்க்கறா 500 ரூபாய் பணம் போச்சு. 500 ரூபாய் தான் இருக்கு. ஒரு ஆள் கேட்டார், என்ன ஆச்சு? இல்லை, 1000 ரூபாய்க்கு விற்றேன், 500 ரூபாய் பணம் போச்சு. 500 ரூபாய் தண்ணியில் வந்த பணம் தண்ணியில் போயிடுச்சுன்னாரு. பாதி பாலுக்கு பாதி தண்ணி ஊற்றினில்ல, அது தண்ணியில் போயிடுச்சு, மிச்சம் மட்டும் உனக்கு. இப்போ பாலில் என்ன பண்ணுறான்? தண்ணியை ஊற்றி அடுப்பில் வைக்கிறான். பாலும் தண்ணீரும் நண்பர்கள். அடுப்பில் வச்ச உடனே சூடாகி தண்ணி என்ன ஆயிடுச்சு? ஆவியா போயிடுச்சு. தண்ணி ஆகிற நண்பன் ஆவியா போயிட்டானே அப்படின்னு பாலாகிற நண்பன் தேடி வந்தான். நம்ம வீட்டு அம்மாவுக்கு அது தெரிஞ்சுது. தண்ணியை தெளிச்ச உடனே நண்பன் வந்துட்டான்னு பால் அடங்கி போச்சு. இனிமே பால் காய்ச்சறவோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நட்புன்னா அப்படி. நட்பு யாருக்கு? இப்போ சிவபெருமானுக்கு சுந்தரமூர்த்திக்கு நட்பு. நாங்க ஒரு பட்டி மண்டபம் போட்டோம் சென்னையில. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்டமையினாலே சிவபெருமான் பட்டபாடு அதிகமா, சுந்தரர் பட்டபாடு அதிகமா? சிவபெருமான் பட்டபாடு தான் அதிகம். அதைத்தான் இப்ப நான் சொல்ல போறேன். சைவத்துல தான் இந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியும், வேற எங்கேயும் இப்படி எல்லாம் இருக்க முடியாது. பிறந்து இங்க வந்துட்டார் நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சிவாச்சாரியார்கள் வம்சம். முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்கள். அப்போதைக்கப்போது ஆர்வமிகும் அன்பினராய் முப்போதும் திருமேனி தீண்டுவார். நேற்றைக்கு ஆண்டவனை வழிபட்ட பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடு வழிபட்டார்களோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியோடு இன்றைக்கு வழிபடக்கூடியவர்களுக்கு முப்போதும் திருமேனி தீண்டுவார்னு பேர். அந்த வம்சத்திலே பிறந்தார் சடையனார், இசைஞானியார். 2 பேரு. குழந்தை பிறந்தது. என்ன பேரு வைக்கலாம்? அவங்க அம்மாவுக்கு அப்பா பேரு ஆரூரன், பாட்டன் பேரு. அத பிள்ளைக்கு வச்சாங்க ஆரூரன். ஆரூரன் அதான் பிள்ளைக்கு வச்ச பேரு. வளர்ந்தது. மகாராஜா அந்த பக்கம் வந்தார், குழந்தைய பார்த்தார். குழந்தை அழகா இருக்கு, நான் கொண்டே வளர்க்கிறேன். கொண்டே வளர்க்கிறார். வளர்ந்து 12 வருஷம் ஆக போகுது. குழந்தை நல்லா இருக்கு. ஒரு பக்கம் மன்னவர் திரு, ஒரு பக்கம் வைதிக திரு. பிறந்ததிலே வைதிக திரு, வளர்ந்ததிலே மன்னவர் திரு. ரெண்டும் சேர்ந்து குழந்தை நல்லா இருக்கு. கல்யாணம் நிச்சயம் பண்ணார்கள். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணு. கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடுச்சு. நாளைக்கு காலையில் கல்யாணம். மாப்பிள்ளை பையன் சந்தோஷமா இருக்கார். விடிஞ்சது. கல்யாணத்துக்கு தாலி கட்டணும். ஒரு வயசான கிழவனார் வந்தார். இவன் எனக்கு அடிமையினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். டே, மனுஷனுக்கு மனுஷன் அடிமையாகிறது அமெரிக்காவில் நீக்குரோக்கள்ல உண்டே தவிர இந்தியாவில் கிடையாது. அடிமையாகிற பழக்கம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இவங்க தாத்தா எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு. ஓலை இருக்கு. ஓலை இங்கே இருக்கு, இந்தா இருக்கு. உருக மாப்பிள்ளை பையன் பார்த்தா புடிஞ்சு கிழிச்சுட்டான்.
எப்ப இவன் கிழிச்சு விட்டானோ அப்போ நிச்சயமா அவனுக்கு பாதுகாப்பு அதுல இல்லை, அவனுக்கு மாறுபட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால இவன் கிழிச்சது தப்பு, இவன் எனக்கு அடிமை. என்னடா பண்றது, நீங்க இருந்த ஓலையை கிழிச்சு விட்டார். பரவாயில்ல, நீங்க எந்த ஊரு? இந்த ஊரு. ஏன் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு, நீ என்ன பித்தனோ அப்படின்னு மாப்பிள்ளை பையன் கேட்டான். நான் பித்தனாயிருந்தாலும் சரி பேயனாயிருந்தாலும் சரி வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும். அதான் சேர்க்கிறார். அறிவை வச்சு பேசாதே, ஆண்டவனுக்கு திருப்பணி பண்ணும். வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வாரும் என்றான். எங்க இருக்கு உங்க ஊரு? திருவண்ணநல்லூர். அங்க கோர்ட் இருக்கா? இருக்கு, வா புறப்படு. எல்லாரும் திருவண்ணநல்லூருக்கு போனா கோர்ட் அரங்கூர் அவயம். போய் சாரச் சொன்னார் வழக்கினை. அதுக்கு ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்ற அகலார்த்தங்கள் காட்சியில் என்னமாவது உண்டா? பழைய பழக்கம் உண்டா? இப்படி பழக்கம் இல்லை. ரெக்கார்டு இருக்கா? ஆவணம் இருக்கு. என்ன இருக்கு? இவங்க பாட்டை எழுதி கொடுத்த ஓலை இருக்கு. எங்கே இருக்கு? இவன் கிழிக்க மாட்டான்னு சொல்லுங்க, ஓலையை தர்றேன். ஆமா, இந்த ஆள் இப்பவும் முடிஞ்சு கிழிச்சு விட்டா கிழிக்க மாட்டான், பாத்துக்கிறான். முருகினார் ஓலைய. அவன் ஆச்சரியப்படுறான், எப்படி அப்பவே தான் கிழிச்சு விட்டோமே. அது இப்ப சொன்னார், அது செராக்ஸ் காப்பி, இது ஒரிஜினல். முத செராக்ஸ் காப்பி போட்டது யாரு? நான் அன்னைக்கே சொன்னேன், ஞாபகம் வருதா? நம்ம சிவபெருமான். அவருக்கு என்ன எத்தனை ஓலை? இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? அவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டார் அவரே. அதாங்க நுட்பம். என்ன பேர் வச்சார் தெரியுமா? இந்த ஓலை யார் எழுதி கொடுத்தது? வாங்கி படிக்கிறாங்க. இவங்க தாத்தா எழுதி கொடுத்திருக்காரு. யாருக்கு? திருவண்ணநல்லூர் பித்தனுக்கு. சிவபெருமானுக்கு அவர் வச்சுக்கிட்ட பேர் என்ன? பித்தன். பெரிய நயம் இருக்கு பாருங்க. ஆண்டவனுக்கு என்ன பேரு? எல்லாம் அவர் பேரு. நீங்க எந்த பேரை வச்சு கூப்பிடுறீங்களோ அதுதான் அவருக்கு பேரு. இவன் என்ன பேரை சொல்லி கூப்பிட்டான்? பித்தனோன்னு அந்த பேரை அப்படியே வாங்கிக்கிட்டாரு. நீங்க ராமசாமின்னா அவர் ராமசாமின்னு வச்சுக்குவார். நீங்க ஐயப்பன்னா அவர் ஐயப்பன்னு வச்சுக்குவார். நீங்க மகாவிஷ்ணுன்னா அவர் மகாவிஷ்ணுன்னு வச்சுக்குவார். நீங்க இல்லைன்னா அவர் ஆமாடான்ட்டு போயிடுவார். அப்படித்தான் கதை. நினைப்பவர் மனத்துளான். மனசு எப்படி நினைக்குதோ அவ்வளவுதான் கடவுள். பித்தன், திருவண்ணநல்லூர் பித்தனுக்கு நாங்கள் அடிமை. இதற்கு இங்கு இவை என் எழுத்து. ரொம்ப தெளிவா இருக்கு. நான் நல்ல சிந்தனையோட ஞாபக சக்தியோட எழுதி கொடுத்தது. என்னடா பண்றது? ஆமா, இதுல போட்டிருக்க கையெழுத்து தாத்தா கையெழுத்து தானா? பேரனை பார்த்து கேட்கிறாங்க. இந்த கிழவனார் சொல்றாரு, ஏய் இவனுக்கு தாத்தாவையே தெரியாது, கையெழுத்து எப்படி தெரியும்? வேற ரெக்கார்டு உள்ள இருக்கான்னு பாருங்கப்பா. அரங்கூர் அவயத்துல உள்ள போனா அந்த ஆளு அரை மணி நேரத்துக்குள்ள பழைய ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு வந்துட்டான். இப்பெல்லாம் இந்தியாவில் ரெக்கார்டு வரணும்னா மேஜைக்கு மேல 500 ரூபாய் கொடுக்கணும், மேஜைக்கு கீழே 5000 ரூபாய் கொடுக்கணும். இது எங்க அனுபவம். ஒன்றும் கிடையாதுங்க, அரை மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டு வந்துட்டான். எடுத்து பார்க்கறாங்க, கையெழுத்து அப்படியே இருக்கு. நீ அடிமை. அடிமைன்னா உங்களுக்கு எந்த ஊர்? சொந்த ஊர் இந்த ஊர் தான். இந்த ஊர்ல வீடு எங்கே இருக்கு? ஊர்ல பெரிய வீடு நம்ம வீடு தான். எங்க இருக்கு? முன்னால பெருமான் போக, பின்னால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போக, திரு ஆலயத்துக்குள்ளே போனார். திருவண்ணநல்லூர்ல போய் பாருங்க, அவர் போட்டு நடந்த செருப்பு வச்சிருக்காங்க. போனா பார்க்கணும். விழுப்புரத்துக்கு முன்னால திருவண்ணநல்லூர் அவர் போட்டு நடந்த செருப்பு உள்ள வச்சு பூஜையில் வச்சிருக்காங்க. இப்ப சிவபெருமான் போட்டு நடந்த செருப்பு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. மெய்கண்டாருடைய சமாதி கோயில் அங்கதான். திருவண்ணநல்லூர் தான் மெய்கண்டார் சமாதி கோயில் இருக்கு. பின்னால போய் பார்க்கிறார். சிவபெருமான் மேல காட்சி கொடுக்கிறார். மறைஞ்சிட்டார். பெருமானே, உன்னையார் திட்டனே, என்ன மன்னிச்சுக்கோ. அதெல்லாம் சரிப்பா, என்ன பாடு. பாடுறதா நான் எப்படி பாடுறது? எப்படி பாடுறது? ஸ்டார்டிங் ட்ரபிளுங்கிற பாருங்க. நம்ம ஆளுக்கு இது ரொம்ப உண்டு. அப்படின்னு இல்லை, சிவபெருமான் தொடங்கி வச்சாத்தான் அந்த செயல் நல்லா இருக்கும். பிள்ளையார் சொல்லி சிவமயம் போட்டு தொடங்குறமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கடிதாசி அந்த காலத்தில் எழுதுகிற பொழுது பிள்ளையார் சொல்லி போட்டு சிவமயம் போட்டு தான் எழுதுவோம். பழைய பழக்கம் எல்லாம் சிவமயம். இந்த கடிதாசி போய் சேருமா சேராதா? சிவபெருமான் திருவருள் போடுறமா இல்லையா? அது மாதிரி இப்போ இவருடைய அந்த பார்க்கிறார். என்ன தொடங்குறது? என்ன பைத்தியம்னு சொன்னில, அப்படியே பாடு. வெக்கமா இருக்கு, தெரியாம சொல்லிவிட்டேன். பித்தான்னு பாடியா? இருக்கட்டு ரெக்கார்டு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே, நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளா இனி அல்லேன் எனலாமே. அற்புதமா வந்தது பாட்டு. மட மடன்னு பாட்டு கொட்டுது. பகவான் கொடுத்தா. அந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்.
அதுக்கு தான் அந்த காட்சியை நினைவூட்டுறேன். சிவபெருமான் என்ன சொல்றார், அப்பா நீ என்கிட்ட திட்டிட்ட நிறைய, உனக்கு வந்தொண்டன்னு பேரு. தொண்டர்ல மென்தொண்டரும் உண்டு வந்தொண்டரும் உண்டு. நீ வந்தொண்டன், வலிமையான தொண்டன். மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். அதான் சார் வார்த்தை. கோயிலுக்குள்ள போன அர்ச்சனை என்ன? நல்ல தமிழ் பாட்டு, வாயார பாடுங்கள், பகவான வாயார பாடணும். ஆடும்படிவேல் அணிசேவலன பாடும்பணியே பணியாயர்வாய், வாயார பாடணும். கடவுள் இந்த பாட்டுக்கு தவிக்கிறாராம். சிவபெருமான் எங்க குன்னக்குடி சாமி இந்த முந்தி இருந்தார்ல பெரியவர், அவர் அடிக்கடி சொல்லுவாரு, என்ன தமிழால பாடுன்னு சிவபெருமான் கேட்டிருப்பாரு. ஆனால் இந்த தமிழ் பாட்டை கேட்காம அவர் எவ்வளவு காலம் தவிச்சிருப்பாரு. அதனாலதானே என்ன தமிழால பாடுன்னு கேட்கிறாரு. எனக்கு பசிக்குது சோறு போடுங்கன்னு அழுதா என்ன அர்த்தம்? நான் சாப்பிடல பசியா இருக்கேன்னு அர்த்தம். மற்ற நீ வன்மை பேசி வன்றொண்டன் என்னும் நாமம் பெற்றனி, நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும். அண்டர்லைன், பாட்டே ஆகும். ஏகாரம், தேற்ற ஏகாரம், அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார். ஆண்டவன்கிட்ட போய் வாயார பாடுங்கள், திருமுறைகளை பாடுங்கள், எல்லா கஷ்டமும் தீர்ந்து போயிடும். கிருபானந்த வாரியார் சுவாமி வயலூருக்கு போனார். வயலூர் கோயிலில் போய் முருகனை பாடுறார். வந்தவங்கள்லாம் அர்ச்சனை பண்றாங்க. சாமி நின்னபடிக்கு முருகனை பாடிட்டு இருக்க. எப்போ? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால. அப்போ வாரியார் சுவாமிக்கு ஒரு 45-50 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். பாடிட்டு இருக்கார். எல்லாம் ஆச்சரியப்படுறான். அவர் கடவுளோட பேசுறார் சார், பாடல. கோயிலுக்குள்ள வந்து அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எனையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டில்லையோன்னு சிவபெருமான்கிட்ட நம்ம பேசுறோம்னு அர்த்தம். உன்னை ஞாபகத்தில் வச்சுங்க. கஷ்டம் வந்தா மனுஷங்கிட்ட சொல்லாதீங்க. நம்மள்கிட்ட கேட்டு விட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவேன். ஆமாங்க, சிவபெருமான்கிட்ட போய் சொல்லுங்க, உங்கள் கஷ்டம் தீரும், நிச்சயமா தீரும், சத்தியமா தீரும். திருமறை பூரா அதுக்காகத்தான். வாரியார் சுவாமி கண்ணீர் விட்டு அழுது பாடிட்டார். கோயிலை பார்க்கிறார், திருப்பணி வேலையெல்லாம் பாதியில் நிற்குது. வயலூர் கோயில். திரும்பினார், ஒரு போர்டு போட்டிருந்தான், 50 பைசா கொடுத்தால் வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ணப்படும். அப்ப 50 பைசாவுக்கு இந்தியாவில் மதிப்பு இருக்கு. உங்க 50 காசு இல்லை, எங்க 50 காசு? உங்க 50 காசு இல்லை, எங்க 50 காசை பார்த்தீங்கன்னா 32ல ஒரு பங்கு கூட வராது. யோசிச்சு பாருங்க. நீ எங்க ஊர்ல பிச்சைக்காரனுக்கு 50 காசு போட்டா அவன் 2 ரூபாய் சேர்த்து நமக்கு போட்டு போயிருக்கான். அப்படி போச்சு மதிப்பு ரூபாய்க்கு. அப்படி 50 பைசா எடுத்து கொடுத்தார் வாரியார் சுவாமி. வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ணியாச்சு. முருகனை பாடுறார். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துறக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சடிக்கவும் இங்கு நானார் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. பாட்டு நான் வரியும் கடைசி வரியும் வேகமா சொல்லிவிட்டேன். மன்னா குரத்தியின் மன்னா மூவர்க்கொரு மன்னா வயலியின் மன்னா. அப்படி கண்ணீர் விட்டு அழுதார். 50 காசு கொடுத்தார். ஒரு வெள்ளி கவசம் சாத்துபடி பண்ணாங்க. கும்பிட்டு போயிட்டார். ராத்திரி அந்த கோயில் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் தூங்கிட்டு இருக்கார். கனவுலே முருகன் போய் காட்சி கொடுக்கிறான். முருகன் காட்சி கொடுப்பானா? சத்தியமா கொடுப்பான். நீங்க நினைச்சீங்கன்னா கொடுப்பான். பெரிய புராணத்திலே எனக்கு தெரிய 20 இடத்துக்கு மேலே சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்திருக்கார். நான் ஒரு பட்டியலே போட்டு வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 20 இடம். நீங்க நினையுங்கள், காட்சி கொடுப்பார். நீங்க ஊர்பட்ட சினிமாவை நினைச்சு அவர் எப்படி காட்சி கொடுப்பார்? நினைச்சு படுத்தீங்கன்னா காட்சி கொடுப்பார். அந்த ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் கனவுல முருகன் காட்சி கொடுக்கிறான். என்னங்கிறார்? ஏண்டா என் பக்தங்கிட்ட 50 காசு வாங்கினியே, அதை வச்சு உன் திருப்பணி வேலையை முடிச்சிருவியா? நான் எங்கே 50 காசு வாங்கினேன்? அவரு விடிஞ்சது போடி போய் பார்த்தார். கோயில் அர்ச்சகரை கேட்டார். ஆமா, நேற்றைக்கு கிருபானந்த வாரியார்னு ஒருத்தர் சிந்தாதிரி பேட்டை சென்னை திருப்புவளமிருதம் ஆபீஸ்ல இருந்து வந்தார். 50 காசு கொடுத்தார். நான் வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ணினேன். ஓ, அதைத்தான் முருகன் சொல்லியிருக்கான். உடனே இவர் என்ன பண்ணாரு? 50 காசை மணி ஆர்டர் பண்ணார். அவருக்கு 50 காசை. அடுத்த ட்ரெயின்ல வரப்படி சென்னைக்கு போயிட்டாரு. ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் வாரியார் சாமி காலில் போய் விழுந்துட்டாரு. வாரியார் சாமி அப்பா பாடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு.
ஆடும் வரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் கெடுங்கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. போய் நிற்கிறார், அவர் பாடிட்டு இருக்கார். சாமி என்ன 50 பைசா வந்துருச்சான். ஓ அது ஆரம்பிச்சாலும் நீதானா? ஆமா சாமி, நீங்க தான் திருப்பணி பண்ணணும். திருப்பணியா? நான் எங்கய்யா திருப்பணி பண்றது? எங்க வீட்டுல என்ன சேர்த்து மொத்தம் 13 டிக்கெட்டு. சாமி சொல்றாரு, வாரியார் சாமி. வாரியார் சாமியோட பிறந்தவங்க அவரை சேர்த்து 11 பேர். அப்பா அம்மா மொத்தம் 13 டிக்கெட்டு. அவங்க அண்ணன் தங்கச்சி எத்தனை பேர் தெரியுமில்ல? 11 பேர். சாமி அழகா சொல்லுவார், நாங்கள் ஏகாதச ருத்ர மூர்த்திகள். ஏகம்னா 1, தசம்னா 10, 11 பிள்ளை அவங்க அப்பாவுக்கு. அதை ஏகாதச ருத்ர மூர்த்திகள். 13 பேர் சாப்பிடணும் ஐயா. என் பிரசங்கத்துக்கு வர்ற பணத்துல தான் ஐயா 13 பேர் சாப்பிடணும். நான் எப்படி திருப்பணி பண்றது? நீங்க நிறைய பாடுறீங்க, முருகன் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கான். உங்களைத்தான் சொல்றேன், 50 பைசா கொடுத்துட்டீங்க, நீங்க தான் வந்து திருப்பணி பண்ணணும். என்ன செய்யறது? புறப்பட்டார். திருச்சிராப்பள்ளிக்கு போனார். திருச்சிராப்பள்ளியில் 100 மண்டபத்தில் உட்கார்ந்தார். பிரசங்கத்தை ஆரம்பிச்சார், பாட ஆரம்பிச்சார். 1 மாசம் மகாபாரதம், 1 மாசம் கந்தபுராணம், 1 மாசம் ராமாயணம், 1 மாசம் பெரிய புராணம், ஒரு பெரிய பானை. அதுல எல்லாரும் 50, 100 அந்த காலத்தில் போட்டாங்க. எல்லாம் சேர்ந்தது வயலூர் திருப்பணியை முடிச்சு விட்டார். என்ன காரணம்? அவர் பாடின பாட்டு காரணம். வேடிக்கை என்ன தெரியுமா? வயலூர் திருப்பணியை முடிச்சு விட்டு முருகான்னு உட்கார்ந்தார். திருப்பணியை முடிச்ச அன்னைக்கு காலம்பர இருக்கிற மகிழ்ச்சி எப்படின்னு திருப்பணி 12 ஆட்களை கேட்டாதான் தெரியும். அப்பா ரொம்ப பெரிய காரியம்ப்பா. உட்கார்ந்தாரா? அங்கிருந்து ஒருத்தன் பேப்பரை தூக்கிட்டு வர்றான், ஹிந்து பேப்பரை. சாமி, ஹிந்து பேப்பர்ல நியூஸ் தப்பா வந்துருச்சு. என்னப்பா? கொண்டா கிருபானந்த வாரியார் சுவாமி ஹாஸ் பெர்ஃபார்ம்டு கும்பாபிஷேகம் அட் வயலூர்னு போட வேண்டியவன் வடலூர்னு போட்டுவிட்டான். VA OA VA DA ஒரு எழுத்து தானமா வித்தியாசம். வயலூர்னு போட வேண்டியவன் வடலூர்னு போட்டுவிட்டான். தமிழ்லையும் ஒரு எழுத்து தான் வித்தியாசம். ஹிந்து பேப்பர் தப்பா போட மாட்டேன், போட்டுவிட்டான். என்ன சாமி? ஆமா என்னமோ தப்பா போச்சு. மறுநாள் வடலூர்ல இருந்து 10 பேர் வந்துட்டாங்க. சாமி, நீங்க வடலூர்ல கும்பாபிஷேகம் பண்ணதா பத்திரிகையில் வந்துருச்சு, அது நடக்கணும்னா. இது என்னடா பம்பா போச்சு? நான் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு இந்த பாடுபட்டேன், அடுத்த கும்பாபிஷேகத்தை ஆரம்பிச்சு விட்டுட்டியே. சாமி, நீங்க தான் பண்ணணும். 3 முறை ஆரம்பிச்சு விட்டு போச்சு, வாங்க வடலூருக்கு போய் அங்க திருப்பணி பண்ணார். அப்பத்தான் சாமி சொல்றார், நான் முருகனை பாட 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 என் கையில பணம் இல்லாம இருந்த பொழுது பணத்தை கொண்டாந்து கொடுத்து திருப்பணி வேலைக்கு அவன் ஏற்பாடு பண்ணி விட்டான். நான் கருவி, அவனை பாடினால் அவன் எனக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிறான். எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறான். போதும். எதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளவுதான்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்முடைய கல்யாண நேரத்தில் அங்க முடிச்சு பெருமானை பார்க்கிற பொழுது அர்ச்சனை பாட்டே ஆகும். பாடு. உங்களுக்கெல்லாம் சொல்றேன், கோயிலுக்கு போனா ஒரு பாட்டாவது பாடணும். தேவாரமோ திருவாசகமோ கந்தர் அனுபூதியோ அலங்காரமோ ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடி பாடி பாருங்க. சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு என்ன கிடையாது. கோடி கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சி நமக்கு வராது. பாடிட்டார் பித்தா பிறை சூடி பெருமானே, எல்லாம் சரி. இப்ப நம்ம தலைப்பு கிட்ட போறோம். 4 காரணம் முக்கியமா சொன்னேன். முதல் காரணம் என்ன? அடியார்களை பாட வேண்டும். அப்படி பிரிச்சுக்குவோம், அப்பதான் நேரத்துக்குள்ள முடிக்கலாம். அடியார்களை பாட வேண்டும். அதை விட முக்கியம், அவன் எளிமையை காட்ட வேண்டும். திருவாரூருக்கு வாரார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த கமலினி இங்க பரவநாச்சியாரா வந்திருக்கார். அது ஏன் கமலினி வந்தா தெரியுமா? திருவாரூர் அம்பாளுக்கு என்ன பேரு? கமலாம்பாள். கமலினி. கமலினி இங்க வந்து சேர்ந்தா. பரவநாச்சியார்னு பேரு. நடனமாடக்கூடிய கணிகையர் வம்சம். கோயில்ல வந்து நடனமாடக்கூடிய வம்சம். அப்படி பார்க்கிறார். 2 பேரும் பார்த்தார்கள். சேக்கிழார் சுவாமி சொல்றார் பாருங்க, இவரு அவளை காதலிச்சு பார்த்தாராம். ஒரு காதலிய காதலன் பார்க்கிற போது எப்படி இருக்கும்? நம்ம நிறைய சினிமா பாட்டு பார்த்துட்டோம்ல, கேட்டுட்டோம். பார்க்கிறாராம். எப்படி தெரியுது அவளை பார்த்தா? பரவநாச்சியாரை பார்த்தா எப்படி தெரியுது? சரி, பரவநாச்சியார் இவரை பார்க்கிறார். அவ கண்ணுக்கு இவர் எப்படி தெரிகிறாரு? கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ அற்புதமோ சிவன் அருளோன்னாராம்.
எந்த காதலனாவது காதலியை பார்த்து இவள் சிவன் அருள்னு சொல்லியிருக்கானா சார் இது வரைக்கும்? சொன்னா நம்ம காலத்து காதலி ஓடி போயிடுவான். யோசிச்சு பாருங்க. சிவன் அருள் தெரிஞ்சுதான் அவ முகத்தை பார்த்த உடனே. அந்த பொண்ணுக்கு இவரை பார்த்த உடனே என்ன தெரிஞ்சது? முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோன்னாலாம். ஓஹோ, முருகப்பெருமானோ. ஏன் தெரியுமில்ல? முருகனுக்கு 2 பொண்டாட்டி, இவருக்கு 2 பொண்டாட்டி வரப்போகுது. தெரிஞ்சோ தெரியாமலோ வார்த்தை அப்படி வந்து அமைஞ்சு போச்சு. முன்னே வந்து எதிர் தோன்றும் முருகனோ. இப்ப கல்யாணம் ஆகணும், சிவபெருமானேன்னாராம். நான் பண்ணி வைக்கிறேன்டா, அதுக்கு தானே இந்த மாதிரி உன்னை அனுப்பிச்சு வச்சேன். எல்லார் கனவுலையும் போய் பரவநாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் நாளைக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு கல்யாணம் பண்ணி வை. அற்புதமான நாள் பங்குனி உத்தரம். பங்குனி மாசம் பௌர்ணமி நேரம். தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணம் பங்குனி உத்தரம். மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் மதுரையில் கல்யாணம் பங்குனி உத்தரம். பின்னாலே வந்த திருமல நாயக்கர் சித்திரைன்னு மாற்றி விட்டாரு. பழசு பங்குனி உத்தரம். பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருப்பதியில கல்யாணம் பங்குனி உத்தரம். தர்மராஜாவுக்கும் பாஞ்சாலித்தின் கல்யாணம் பங்குனி உத்தரம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் பரவநாச்சியாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். குடும்பம் நடத்துறாங்க. குடும்பம் நடத்துற பொழுது சாப்பாட்டுக்கு என்ன வேணுமே. இவர் எச்சு வியாபாரம் பண்ணாரா? இவருக்கு ஒரு வியாபாரமும் கிடையாது. சிவபெருமானை பாடுவது. என்ன செய்யறது? குண்டையூர் கிளார்னு ஒருத்தர் நெல் அனுப்புவாரு. நெல் வரும், நல்லா சாப்பிடுவாங்க. குண்டையூர் கிளார் அனுப்பாம விட்டுட்டாரு. போய் பார்க்கிறாரு, அவர் பஞ்சமா போச்சு, நெல் விளையலே, நான் என்ன பண்றது? அவ்வளவுதான், கவலைப்படாது, நம்மள்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். சிவபெருமானே வீட்டுக்கு நெல் வேணுமே. என்னங்க யோசிச்சு பாருங்க. சிவபெருமான் சொன்னாராம், கவலைப்படாதே, நெல் கொடுத்துட்டேன். குண்டையூர் எங்கே இருக்கு? திருக்கோளிலிக்கு பக்கத்தில் இருக்கு, திருக்குவளைக்கு பக்கத்தில் இருக்கு. குண்டையூர்ல கோயில் எல்லாம் கிடையாது, குவளையில தான் கோயில். குண்டையூர்ல நெல்லு மலையா கொடுத்துட்டார் சிவபெருமான். இவர் போய் பார்க்கிறார் நெல்லு மலை. சிவபெருமானே, நெல்லு மலையை இங்கே கொடுத்தா நான் எப்படி எங்க ஊருக்கு எடுத்துக்கிட்டு போறது? திருவாரூருக்கு அனுப்பிச்சு வை. டிரான்ஸ்போர்ட் நீ தான் பண்ணிக்கணும். மலையை எப்படி சார் அனுப்புறது? இந்த ரயில் இருந்துச்சு அந்த காலத்துல, கப்பல் கிடந்துச்சா? முடியாது. சிவபெருமான் சொன்னாராம், கவலைப்படாதே, ராத்திரியோட ராத்திரியா பூதங்களை விட்டு அனுப்பிச்சிடுறேங்க. பூதங்களை விட்டு அனுப்பிச்சுடுறேங்க. என்ன பாட்டு, அழகான பாட்டு பாருங்க. நீள நினைந்தடியேன் உமை நித்தடுங்க இதொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன். ஐயா சரியா? மலையே கொடுத்திருக்கான் பெருமான். இவர் என்ன சொல்றாரு? சில நெல்லு பெற்றேன் ஆளிலயம் பெருமான் அவை அட்டி தரப்பணியே. ஆள் கிடையாது, கொண்டாந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடு. சில நெல்லுங்கிறது சரியா தப்பா? ரொம்ப சரி. ஏன்? நம்ம பார்வைக்கு அது மலை, சிவபெருமானுக்கு முன்னாலே அது சில. இன்னும் புரியலையா? இந்த நமக்கு மலேசியா தெரியும், சிங்கப்பூர் தெரியும், அட ஆசியா கண்டம் பூரா தெரியும், அட உலகம் பூரா தெரியும். வச்சுங்களேன், வச்சுக்குவோம். ஒரு உலகம் தானே தெரியும். இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எல்லாம் சேர்த்தா ஒரு அண்டம், யூனிவர்ஸ். இப்படி எத்தனை அண்டம் இருக்கு? இப்படி எத்தனை அண்டம் இருக்கு? கணக்கு இருக்கமா? எத்தனை அண்டம் இருக்கு? இப்படி ஈன்ஸ்டீன் ஒருத்தர், ஐன்ஸ்டீன் அல்லது ஈன்ஸ்டீன், அணுயுகத்தை திறந்து வச்ச புண்ணியவான். அவர் சொல்றார், 1010 மில்லியன் அண்டங்கள் இருக்குன்னார். 1010 இன்ட்டு 10 லட்சம், மில்லியன்னா 10 லட்சம் தானே. 1010 இன்ட்டு 10 லட்சம் 101 கோடி. 101 கோடி, 101 கோடி அண்டங்கள் இருக்குன்னார் அவரு. நம்ம மாணிக்கவாசக சுவாமி அதுக்கு முன்னாலே பாடிட்டு போயிட்டாரு. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. அது விஞ்ஞானம், இது மெஞ்ஞானம். அவர் 101 கோடின்னாரு. மன்னிக்கணும், அப்பவே 1010 சொன்னோம், மன்னிக்கணும், 101 கோடி. அவர் 101 கோடின்னாரு. இவரு 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 1010 மில்லியன், அப்ப 101 கோடி. சரி, 101 கோடியின் மேற்பட விரிந்தன, அதுக்கும் மேல போயிடுச்சுன்னாரு. இவ்வளவு அண்டம். இத்தனை அண்டத்தையும் ஒரு பக்கம் வச்சு சிவபெருமான ஒரு பக்கம் வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க.
சிவபெருமான ஒரு